ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆஸ்டின்லேருந்து சிகாகோ ட்ரிப் போகலாமா? ஒரு 4 நாளைக்கு பேபி கூட்டிகிட்டு பேபிக்கு தேவையான லெமன் ரைஸ், ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் இட்லி எல்லாமே எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இங்கேருந்து 2 hours ட்ராவல்ன்றதுனால லிக்விடாக தான் நம்ம எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ அவனுக்கான ப்ரோட்டீன் பால்ஸ் எல்லாம் செஞ்சுருக்கேன். இதோட ரெசிபி நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸில் இருக்குது. அண்ட் கீயில் ஃப்ரை பண்ண மக்கானா, பொரி, மிக்ஸ்டு நட்ஸ், அதுக்கப்புறம் மூந்தால் இதெல்லாமே வீட்டிலே பண்ணி எடுத்துகிட்டு நம்மளுக்கு காஃபி அண்ட் சுகர் பேக் பண்ணியாச்சு. இப்போ ஏர்போர்ட்டை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஏர்போர்ட்லேயே பார்க்கிங் விடுறதுக்கு பதிலாக ஏர்போர்ட் பக்கத்தில் த பார்க்கிங் ஸ்பாட்டுன்னு இருக்கும். அங்கேருந்து ஃப்ரீ ஷட்டல் நம்மளுக்கு ஏர்போர்ட்டு போகும். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஏன்னா நம்ம ஏர்போர்ட்லேயே விட்டோம்னா கிட்டத்தட்ட $90 மாதிரி வருங்க 4 நாளைக்கு. இந்த மாதிரி இடத்துல நம்ம விடுறப்போ ஒரு $75 $70 வரும். ப்ளஸ் கூப்பன் கோடில் இருந்துன்னா $50லேயே நம்ம விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுறப்போ கொஞ்சம் அமௌண்ட் சேவ் ஆகும். ஏர்போர்ட் உள்ளே போயாச்சு. நாங்கள் சவுத் வெஸ்ட் ஏர்லைன் புக் பண்ணியிருந்தோம். அங்கே வந்து ஒரு கார் சீட், ஒரு ஸ்ட்ராலர் அண்ட் ஒரு லக்கேஜ் ஃப்ரீயாகவே செக்இன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆப்ஷன் இருந்தது. அதனால ரொம்பவே வசதியாக போச்சு. அவனை மட்டும் கையில் வச்சு மேய்ச்சிட்டா போதும். ஃப்ளைட் ஏறுறப்போ எப்போவுமே கிட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லா ஓடி ஆட விட்டுருங்க. ஃப்ளைட் ஏறுறதுக்கு முன்னாடி நல்லா டயர்ட் ஆகிட்டாங்கன்னா சூப்பராகவே தூங்கிடுவாங்க அவங்க டயர்டாகி. அப்படின்னு நம்பி தான் நானும் போனேன். ஆனால் என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். ஏரோப்ளைனை பக்கத்தில் பார்த்ததும் அவனுக்கு செம்ம எக்ஸைட்டட் ஆயிடுச்சு. பக்கத்துலேயே நின்று அதை நல்லா உத்து பார்த்துட்டு இருந்தான். என்னடா இவ்வளோ பெரிய விங்ஸ் அப்படின்னு சொல்லி நல்லா கத்திட்டு இருந்தான். கார் சீட்டு நாங்கள் எதுக்கு எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்ம ஏர்போர்ட்லேருந்து நம்ம இறங்கி புக் பண்ணியிருக்கிற ஹோட்டலுக்கு போகணும் இல்லையா, அதுக்காக மட்டும்தான் இந்த கார் சீட். நாங்கள் போன சவுத் வெஸ்ட் வந்து ஃப்ரீயாகவே இருந்தனால அவனுக்கு தனி சீட்டே நீங்கள் எடுத்துக்கோங்க, கார் சீட் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப வசதியாக போச்சு. ஃப்ளைட் ஏறுறப்போ காது அடைக்காமல் இருக்கிறதுக்காக மிக்ஸ்டு நட்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. நீங்களும் அதை நோட் பண்ணிக்கோங்க. Few moments later. நல்லா ஓடி ஆடி விளையாட விட்டு டயர்டாகி தூங்கிடுவான் அப்படின்னு நினச்சோமே, அந்த பையன்தான் இவன். செம ஓட்டவங்க, தாங்கவே முடியல. ஃப்ளைட்டு நல்ல வேலை எங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தது. அதனால் பின்னாடி சீட்டில் கொஞ்சம் நேரம் நடந்துகிட்டு இருந்தான். லேண்ட் ஆகிறதுக்கு ஒரு ½ an hourக்கு முன்னாடி நல்லா தூங்கிட்டான். எப்படியோ 2 hours போனதே தெரியலங்க. சிகாகோ லேண்ட் ஆக போகிறோம். அங்கேருந்தே கேப் புக் பண்ணி நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம். நாங்கள் ஸ்டே பண்ண ஹோட்டல் எப்படி சூஸ் பண்ணோம், எதுக்கு சூஸ் பண்ணோம் அப்படின்னா, இது மெயினாக டவுன் டவுன்லேயே இருக்குது. நம்மளுக்கு வந்து வேற எங்கேயாவது ரேட் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் புக் பண்ணிவிட்டு கேபில் அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு டைம் வேஸ்ட் ஆகி, அதனால் நம்ம வந்து ரொம்ப வெயிட் பண்ணி எல்லா இடத்துக்கும் போகணும். அண்ட் கேபுக்கு ரொம்பவே சார்ஜ் ஆகும். ஸோ அதை நம்ம கட் டவுன் பண்ணிவிட்டு டவுன் டவுன்லேயே கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தால் கூட நம்ம இங்கே தங்கிட்டோன்னா வசதியாக எங்கேனாலும் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும் பார்க்குற இடம் எல்லாமே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இந்த ஹோட்டலில் தங்கினோம். இதோட நேம் காங்கிரஸ் ஹோட்டல். இது அந்த காலத்திலே கட்டினதுனால ரொம்பவே அழகாக அந்த காலத்து ஆர்கிடெக்சரில் இருந்தது. அண்ட் ரூமோட டூரும் நான் காமிக்கிறேன், வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ஹோட்டல்லேருந்து நடந்து போனால் 10 to 15 minutes நம்ம பார்க்க வேண்டிய லொக்கேஷன் எல்லாமே கவர் பண்ணிடலாம். ரொம்பவே அழகான சிட்டின்னு தான் சொல்லணும். எல்லாமே வந்து நல்ல ஹைரைஸ் பில்டிங்காக இருக்கனால எவ்வளோ தூரம் நடந்தாலும் தெரியவே இல்லை. ஆனால் பாவம் எங்கள் அம்மாவை ரொம்பவே நடக்க வச்சிட்டோம். கால் அவங்களுக்கு பயங்கரமாக வலிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம வர்றதே இந்த மாதிரி சுற்றி பார்க்க தானே வரும். ஸோ கேபை மோஸ்ட்டாக நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஸ்டே பண்ணால் உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். சீக்கிரமாக ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் லேண்ட் ஆன அன்றைக்கே வந்து சம்மர் ஃபயர் ஒர்க்ஸ் போடுறாங்க சிகாகோ பியரில். ஸோ அதுக்காக வேகமாக நடந்து போகணும். வாங்க எங்கள் கூட. என்னங்க நீங்களும் பார்த்தீங்களா? சூப்பராக இருந்துச்சா? இன்னுமே நம்ம 3 days இருக்குது. எங்கள் கூடவே ட்ராவல் பண்ணுங்கள். The next day. எங்கள் ரூம்லேயே வந்து ஒரு குட்டி ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஸோ நேற்றே நாங்கள் வந்து பால், பனானா அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்துட்டு காலையில் குயிக்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு ரிவர் வாக் தான் வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டிப் வந்து கேபை அவாய்ட் பண்ணுறது. செகண்ட் நான் இப்போ சொல்ல போகிறது தான், நீங்கள் வந்து லாங் க்யூவில் நின்று ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்கள் வந்து டிக்கெட் போய் எடுத்து வெயிட் பண்ண தேவையில்லை. முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு என்னென்ன டைமுக்கு என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி பாஸ் அப்படின்னு ஒரு ஆப்லேயே நம்ம எல்லாமே வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு 10 o'clock மாதிரி நீங்கள் போகணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணியிருந்தீங்க, அப்போ போக முடியல அப்படின்னா அதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சர்டன் டியூரேஷனுக்குள்ள நீங்கள் உங்களோட டைமை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருந்தது. நீங்களும் அந்த சிட்டி பாஸ் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க சிகாகோ போகிறதா இருந்தால்.
லக்கிலி நேற்று நைட் நல்லா மழை பெஞ்சதுனால மார்னிங் சூப்பராக இருக்குங்க வெதர். சிகாகோவோட ஃபுல் ஹைரேஸ் பில்டிங் வியூவில் சூப்பராக ஒரு போட் ரைட் போகலாமா? நீங்களும் போட் ரைட் போகிறதா இருந்தால் 10:30 ஸ்லாட் மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபுல்லாக அந்த போட் ரைட் கம்ப்ளீட் ஆகி வரதுக்கு 1.25 மணி நேரம் ஆகும். ஸோ குட்டி குட்டி ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்துக்கோங்க. நம்மளுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், குட்டீஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா கபகபன்னு பசிச்சிருங்க. இந்த ஹைரைஸ் பில்டிங் எல்லாம் நம்ம அண்ணாந்து பார்த்து கழுத்தும் தலையும் பயங்கரமாக வலிக்குதுங்க. அவ்வளோ அழகாகவும் இருக்குது. அது எவ்வளோ அழகாக இருக்கோ அவ்வளோ தூரம் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. க்ரெயின் வந்து மேலேருந்து கட்டி ஒரு ஆள் தாங்க அந்த ஃபுல் பில்டிங்கையும் இன்சார்ஜ் எடுத்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க. ஏன்னா ஃபுல்லாகவே கிளாஸ் பில்டிங் இல்லையா? அந்த மேலே தெரியுதுல, இது வந்து சாம்பெயின் பாட்டில் மாதிரி இருக்குல்ல, அது மேலே இருக்கிறது வந்து ஒரிஜினல் கோல்டு பிளேட்டட் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஏதோ ஸ்டோரிஸ் வந்து ஒரு பில்டிங் கூட கனெக்ட் ஆகிருக்கு. அது எல்லாமே சொல்லிகிட்டே வந்தாங்க. கரெக்டாக நாங்கள் போன டைம் பார்த்து நியூஸில் எல்லாமே ட்ரம்ப்போட காதில் யாரோ கன் வச்சு ஷூட் பண்ணிட்டாங்கன்னு வேறு நியூஸ்லாம் போச்சு. பட் தேங்க்ஃபுல்லி எந்த பிரச்சனையும் இல்லை, சேஃபாக தான் நாங்கள் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். போட் ரைட் முடிச்சுட்டு வர்றதுக்கும் நல்லா அந்த டைமுக்கு நடந்து வந்ததுக்கும் செம பசிங்க. சரி, சிகாகோவில் வந்து டீப் டிஷ் பீஸா வந்து ரொம்ப ஃபேமஸ். அது வந்து இங்கே தான் உருவாச்சு அப்படின்னு சொன்னாங்க. இது ரொம்பவே பழைய காலத்து ரெஸ்டாரண்ட். நல்லா ஒரு மாதிரி க்ரீன் தீமில் உள்ள பார் செட்டப்போட பயங்கரமாக இருந்தது. வெயிட் டைம் 40 மினிட்ஸ்ன்னு சொன்னாங்க. சரி, நல்லா பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மீடியம் வேறு ஆர்டர் போட்டோம். பார்த்தா ஒரு ஸ்லைஸே இவ்வளோ பெருசு இருந்துச்சு. நீங்கள் போனீங்கன்னா ஸ்மாலே ஆர்டர் பண்ணுங்கள், அதுவே தாராளமாக போதும். சரி, பேக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு டின்னரும் சார்ட் அவுட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம நடந்து போயிட்டுருக்கிறது வந்து சிகாகோ 360. 93வது ஃப்ளோர்லேருந்து நம்ம சிகாகோவை ஃபுல் 360 டிகிரி வியூவில் கிளாஸ் பில்டிங்கில் வந்து வேடிக்கை பார்க்க போகிறோம். அண்ட் மேலேருந்து நம்ம கீழே பார்க்குறதுக்கு வியூ வேறு லெவலில் இருந்தது. எங்கள் கூடவே வாங்க, உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்துட்டு எக்ஸ்ட்ரா $9 பே பண்ணி இதுக்கு பயங்கர க்யூ இருந்ததுங்க. இதில் வந்து சர்டைன் போர்ஷனுக்கு வந்து அப்படியே நம்மளுக்கு கீழே வந்து வியூ காமிக்கும். இது கொஞ்சம் த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். பட் அவ்வளோ தூரம் லைனில் நின்று பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ மட்டும் எடுத்தேன். நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். இது தாங்க இருக்கிறதுலே பெரிய ஸ்டார்பக்ஸ். எங்கேயுமே இல்லாத மெனு, எல்லா மெனுவும் வந்து புதுசு தான். ஆர்கிடெக்சர் புதுசு. ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் பார் செட்டப்லேருந்து பேஸ்ட்ரி, ட்ரிங்க்கு, அதுக்கப்புறம் ரூஃப் டாப்னு அட்டகாசமாக இருந்தது. இப்படி ஒரு ஸ்டார்பக்ஸை நான் பார்த்ததே இல்லை. The next day.
4 நாளில் இன்றைக்கி 3வது நாளுங்க. இன்றைக்கி அக்வாரியம் தான் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு 2 days நம்ம பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம், குட்டியும் ஓகே. இந்த 2 days வந்து எக்ஸ்க்ளூசிவாக கிட்ஸுக்கு தான். அக்வாரியம் மட்டுமே ஆக்சுவலாக 1 day ஆகும். இது வரைக்கும் வந்து வியோம் குட்டி ஃபுல்லாக புக்கில் தாங்க படிச்சிருக்காரு, ஃபிஷ்ஷு அனிமல்லாம். ஸோ ஃபஸ்ட் டைம் அக்வாரியம் போகிறான். அவன் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தான்னு பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவன் இவ்வளோ தூரம் இந்த ட்ரிப்பை என்ஜாய் பண்ணதில் எங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபை. 2-3 4D ஷோ இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம அக்வாரியம்குள்ளே போய் சுற்றி பார்க்கலாம். இதுவுமே நம்மளுக்கு சிட்டி பாஸில் இன்க்ளூடட் தான். நீங்கள் சிட்டி பாஸ் எடுக்கலை அப்படின்னா இந்த 4D ஷோக்கெலாம் வந்து செப்பரேட்டாக நீங்கள் பே பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபிஷ்ஷை சுற்றி இருக்கிறது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல்லாம் கிடையாதுங்க, ஒரிஜினல் தான். அதனால் இதை வந்து பீரியாடிக்காக வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க. உள்ளே இருக்கிற கோரல் சாண்டாக இருக்கட்டும் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்தது மெயின்டைன் பண்ணி. இங்கே தாங்க நம்ம டால்ஃபின் ஷோ பார்க்க போகிறோம். இந்த டால்ஃபின் ஷோ எதுக்குன்னா ஒரு விழிப்புணர்வுக்காக தான். நம்ம பீச் சைடு இல்லைனா கடல் பகுதிக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா அங்கே பிளாஸ்டிக் கவர், பிளாஸ்டிக் பாட்டில்லாம் போடாதீங்க, அங்கே இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் வந்து பாவம் இல்லையா. ஸோ அதை ஒரு விழிப்புணர்வாக நம்மளுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த டால்ஃபின் ஷோ அப்படின்னு வச்சு எல்லாருக்கும் சொல்கிறாங்க. ஸோ நம்மளுமே முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்கை கம்மி பண்ணுவோம். எங்கே போனாலுமே வந்து துணி பையை எடுத்துகிட்டு போவோம். அதில் இப்போ நிறைய ட்ரெண்டிங்காலாம் வந்துருச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். கடல் பகுதின்னு மட்டும் இல்லை, நம்ம தெருக்கள் வந்து நம்ம பிளாஸ்டிக் பாட்டிலோ கவரோ போட வேணாம். ஏன்னா நிறைய மாடு ஆடுலாம் அதை சாப்பிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். இப்போ டால்ஃபின் ஷோக்குள்ள போகலாமா? அவ்வளோதாங்க, இன்றைக்கி டே சூப்பராகவே ஸ்பெண்ட் பண்ணோம். குட்டி பையன் டால்ஃபின், பென்குயின், வேல் ஃபிஷ்னு பயங்கர பிஸி ஆகிட்டான். மதியானம் லஞ்சு கூட மறந்துட்டான். நல்ல வேலை நான் ஒரு போர்ட்டபிள் மிக்சர் ஜாரை எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதில் மில்க் ஷேக் போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதை மட்டும்தான் குடித்தேன். நாங்களாவது உள்ள பாப்கார்ன் ஐஸ்கிரீம்னு வாங்கி சாப்பிட்டோம். அந்த மிக்சர் ஜாரோட லிங்க் வேணும்னா என்னோட இன்ஸ்டாகிராம் பயோவில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சிகாகோவில் சவுத் இண்டியன் ஃபுட், நார்த் இண்டியன் ஃபுட்டுன்னு நிறையவே இருக்குதுங்க. சொல்லப்போனால் அங்கே நம்மளோட ஜுவல்லரி ஷாப், அதுக்கப்புறம் ட்ரெஸ் ஷாப் கூட இருக்குது போல். நாங்கள் அதை பார்க்கல. ஆர்ட் ஆஃப் தோசை மட்டும் எங்கள் கண்ணில் பட்டுச்சு. அங்கே மசால் தோசை நல்லாவே இருந்தது. குட்டி பையனுக்கு 2 இட்லி கிடச்சிச்சு, ஊட்டி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம சூப்பரான ஒரு இடத்துக்கு போகிறோம். அதுக்குள்ளே நான் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். சிகாகோலேயே இருக்கிறதுலே ரொம்பவே டாலஸ்ட் பில்டிங் இந்த ஸ்கை டெஸ்க் தான். கிட்டத்தட்ட 105வது ஃப்ளோர் வரைக்கும் இருக்குது. நம்ம அந்த டாப் ஃப்ளோரில் போய் நின்றுட்டு அதோட வியூ அண்ட் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். இது எல்லாருமே வந்து ரொம்ப நேரம்லாம் நின்று வீடியோ ஃபோட்டோலாம் எடுக்க முடியாது. கரெக்டாக 90 செகண்ட் செட் பண்ணியிருப்பாங்க டைமர். அந்த அலாம் அடித்ததும் நம்மளை விரட்டி விட்டுருவாங்க. ஏன்னா க்யூ ரொம்பவே ஜாஸ்தி இருக்கும். சிகாகோவில் நம்மளோட ஃபைனல் டே ஆஃப் த ட்ரிப், டே 4 மில்லினியம் பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். சிகாகோன்னு சொன்னாலே இந்த மில்லினியம் பார்க் தாங்க எல்லாருமே சொல்லுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. பின்னாடி வந்து அந்த பில்டிங்கோட வியூலாம் அழகாக இருந்தது, ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுக்கிறதுக்கு. ஆனால் இதில் ரிஃப்ளெக்ஷன் எப்பயுமே ஆள் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு சம்மர்னால் அவ்வளோ கோலாகலமாக கொண்டாடுவாங்க. ஏன்னா ஆகஸ்ட் மாதத்துலேருந்து அப்படியே டெம்பரேச்சர் ட்ராப் ஆகி அவங்களுக்கு ஸ்னோலாம் பயங்கரமாக இருக்கும். வீட்டை விட்டு வெளியில் வர முடியாது. ஸோ சம்மரை எவ்வளோ தூரம் என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ரோட் சைட் ஃபுல்லாக ஒரே ஃப்ளவர்ஸாக இருக்கும். இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம மியூசியம் போகிறோம்.
என்னங்க மியூசியம் எல்லாம் சுற்றி பார்த்தீங்களா? நானும் ஃபஸ்ட்டு மியூசியமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் உள்ளே வந்து பார்த்தா அவ்வளோ பிரமிப்பு. ஒன்று ஒன்றும் பார்க்குறதுக்கு அவ்வளோ நேச்சுரலாக இருந்தது. என்னால் நம்பவே முடியல இது நிஜமா பொய்யா அப்படின்னு. அதை விட வியோம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணான். அந்த லாஸ்ட் மியூசியமும் அக்வாரியமும் இது வியோமோட டே தாங்க கம்ப்ளீட்டாக. இது வந்து அண்டர் த ஓஷன்னு சொல்லிட்டு கடல் கடியில் இருக்கிறது எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இது நீங்கள் சிட்டி பாஸ் எடுக்கலைன்னா இதுவும் வந்து தனியாக நீங்கள் பே பண்ணி உள்ளே போய் பார்க்குற மாதிரி இருக்கும். அக்வாரியம்லேயும் சரி மியூசியம்லேயும் சரி நான் காமிச்சது ரொம்ப கொஞ்சம் தாங்க. ஏன்னா அவ்வளோ இருந்துச்சு உள்ளே. நான் இருக்கிறதுலே என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை வந்து அந்த டைம்குள்ளே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இங்கே மேலே வந்து மியூசியம் இருக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா நிஜமான சயின்டிஸ்ட் வந்து லைவாகவே வந்து ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை நம்ம பார்க்கலாம். அங்கே இருக்கிற கல்லாக இருக்கட்டும், அனிமலோட ஃபுட் பிரிண்ட் என்னென்னமோ வச்சு ரிசர்ச்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டைனோ டைனோ அவ்வளோதாங்க. நம்ம பிளான் போட்டபடி எல்லாத்தையும் சந்தோஷமாக சுற்றி பார்த்தாச்சு. இப்போ சாப்பிட வேண்டியது வந்து நாண்டோஸ் பெரி பெரின்னு ஒரு சிக்கன் கடை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அவங்களோட சாஸஸ் வந்து சிக்கன்லேருந்து அவ்வளோ ஜூஸியாக மஸ்ட் ட்ரை. அதுக்கப்புறம் வந்து அமோரினோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீம் ஷாப் இருக்குது. அங்கே வந்து ஃப்ளார் மாதிரி ஷேப்லலாம் ஐஸ்கிரீம் பண்ணி தருவாங்க. அதையும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். எங்களோடு சேர்ந்து சிகாகோவை ட்ராவல் பண்ணி என்ஜாய் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்யூ. எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸும் நாங்கள் எப்படி பிளான் பண்ணோன்ற ஐடியாவை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஹோப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி டிப்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த vlogல மீட் பண்ணலாம். பாய்.